ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் போக்கு முற்றிலும் முடிவுக்கு வராததால் மேற்காசியாவில் போர் பதற்றம் நீடிக்கிறது. இரு நாடுகளும் தற்காலிக சண்டை நிறுத்தம் அறிவித்தாலும் ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இது சம்பந்தப்பட்ட இரு நாடுகளின் பொருளாதாரம், வணிக சந்தை மட்டுமின்றி உலக நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக சர்வதேச அளவில் பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் நுகர்பொருட்கள் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்றும் நிபுணர்கள் கணித்துள்ளனர். இந்நிலையில் நம் நாட்டில் FMCG எனப்படும் நுகர்பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்கள் பொருட்களின் விலையை உயர்த்தியுள்ளன. டாபர் நிறுவனம் அதன் உற்பத்தி பொருட்களின் விலையை ஏற்கனவே 4% உயர்த்தியுள்ளது. பிரிட்டானியா நிறுவனம் 10 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருட்களின் விலையை உயர்த்தவும் பொருட்களின் எடையை குறைக்கவும் திட்டமிட்டுள்ளது. HUL நிறுவனம் ஏற்கனவே 5% விலை உயர்வை அமல்படுத்தியுள்ளது. நெஸ்லே இந்தியா நிறுவனமும் பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு நிதியாண்டில் இருசக்கர வாகனங்கள் விற்பனையை விட கார்கள் விற்பனை அதிகரிக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். செமிகண்டக்டர் விநியோகம், நகர்ப்புற தேவை அதிகரிப்பு, பேட்டரி கார் உற்பத்தி வேகமெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நடப்பு நிதியாண்டில் டூ வீலர்களை காட்டிலும் கார் விற்பனை அதிகரிக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர்.